வணக்கம் நண்பர்களே. இளம் வயசு பிரெடேட்டரி ஏடாகூடமான ஒரு ஜந்தை வேட்டையாட போகிற தரமான கதையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப மொக்க போடாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. யாட்ஜா இனத்தை சேர்ந்தவங்க என்னைக்கும் இறையா இருந்தது கிடையாது, யாருக்கும் நண்பர்களா இருந்தது கிடையாது. அவங்க என்னைக்குமே வேட்டைக்காரங்களா தான் இருந்திருக்காங்கன்ற தத்துவத்தோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நாம இந்த கொடூர ஜந்துக்களை பிரெடேட்டர்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஆனா இதுங்க இனத்தோட பேரு யாட்ஜான்னு இந்த படத்துல தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முன்னாடி இருந்த பிரெடேட்டர்களை விட இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் கம்மியா தான் இருக்கு. சரி, கதைக்கு வருவோம். பெயர் தெரியாத கிரகத்துல அண்ணன் குவேயும் தம்பி டெக்கும் ரணக்கொடூரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல டெக்கு கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதுனால குவே அவனை ஈஸியா சமாளிக்கிறான். ஆனா தந்திரமா தாக்குறதுல டெக்கு ஜித்தின்றதுனால குவேக்கே டஃப் கொடுக்குறான். இருந்தாலும் டெக்க தோக்கடிச்சு கெத்து காட்டுறான் குவே. நீ என்ன கொல்லாத வரைக்கும் நான் இன்னும் தோத்து போகல, எப்பவும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சண்டைக்கு வரான் டெக்கு. ஆனாலும் குவே அவனை சல்லீசியா சமாளிச்சிடுறாரு. அங்கிருந்து ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்ததும் ஒரு டிவைஸை பார்த்த டெக்கு, இதை நீ இன்னும் வச்சிருக்கியான்னு கேட்குறான். என் உயிரை நீ காப்பாத்திருக்க, உனக்காக இதை கூட நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்க மாட்டேனா? உன்னோட தோள்பட்ட கேனனை நான் தயார் பண்ணிட்டேன், அதை எக்குத்தப்பா சுட்டு செத்து போயிடாதுன்னு மாட்டி விடுறாரு அண்ணன். அது மட்டும் இல்லாம நம்ம இனத்துல நீயும் ஒரு ஆளுன்றதை நிரூபிக்கணும்னா இது நாள் வரைக்கும் நம்ம அப்பாவே வேட்டையாட பயப்படுற ஜந்துவை தான் நீ கொண்டாகணும்னு சொல்றாரு குவே. அது சாவின் அடையாளமா இருக்க குவென் கிரகத்துல இருக்க காலிஸ்க்கு தானே. என்னைக்குமே நம்ம அப்பா என்னதான பலவீனமானவன்னு சொல்லுவாரு, அது பொய்ன்னு நிரூபிக்க நான் இந்த கொடூர ஜந்த வேட்டையாடி காட்டுறேன்னு சபதம் எடுக்கிறான் டெக்கு. அந்த சமயம் இவங்க அப்பா வர்றதை கவனிச்சு ரெண்டு பேரும் அமைதியா போய் வெளியே நிக்கிறாங்க. அப்போ டெக்கு மட்டும் அவன் கையை கிழிச்சுக்கிட்டு வீர மரியாதையோட அவங்க அப்பாவை வரவேற்கிறான். அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம குவே கிட்ட நான் சொன்ன விஷயத்த ஏன் இன்னும் செஞ்சு முடிக்கலன்னு கேக்குறாரு நைனா. அவன் யாருன்னு நிரூபிக்க வேட்டையாட ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறான் குவே. நம்ம இனத்துல பலவீனமா பிறந்தாலே அவனை பலி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அதனால மறுபேச்சு பேசாம சீக்கிரம் அவனை முடிச்சு விடுன்னு ஒரு டிவைஸை போட்டு மண்டியிட வைக்கிறாரு நைனா. அப்போ வேற வழி இல்லாம குவேயும் டெக்க வெட்டிடுவான்னு பார்த்தா அந்த டிவைஸை சதைச்சு தள்ளிட்டு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த டெக்கு அலறிக்கிட்டு இருக்கும் போதே அவனை ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள இழுக்கிற மாதிரி ஒரு டிவைஸை பயன்படுத்தி தள்ளிடுறான். அவன் வெளியே வராதபடி லேசர் கதவுகளால மூடிடுறான். நம்ம பரம்பரையை விட உனக்கு பாசம்தான் முக்கியமா போச்சுன்னா நீயே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் கையை வெட்டிடுறாரு நைனா. அது மட்டும் இல்லாம நெஞ்சிலேயே கத்தியை இறக்கிடுறாரு. அப்போ வெட்டப்பட்ட கையில இருக்க டிவைஸ் மூலமா கென்னா கிரகத்துக்கு டெக் அனுப்பிடுறான். இதனால கடுப்பான நைனா அவன் தலையை வெட்டிடுறாரு. இந்த காட்சியை பார்த்து கதறி கத்திக்கிட்டே போறான் டெக்கு. அங்கிருந்து கென்னா கிரகத்துக்கிட்ட வரும்போது அதை சுத்தி இருக்க பாறைகள்ல மோதி ஸ்பேஸ்ஷிப்பு செதஞ்சு போகுது. அதனால சீட்டோட சேர்ந்து வெளியே எகிரிடுறான் டெக்கு. அங்க ஒரு பறக்கும் ஜந்து அவனை தாக்க வரும்போது கண்ணாடி உருண்டையால முடிக்கிறான். இருந்தாலும் ஏடாகடமா போய் மரத்துல மோதி கண்ணாடி சீட்டெல்லாம் செதஞ்சு போகுது. டெக்கு முட்டி மோதி கீழே விழுந்து வரனாலும் வலியை பத்தி பொருட்படுத்தாம அவங்க அண்ணனை நினைச்சு வெறித்தனமா கத்துறான். அவனுக்காக இந்த காலிஸ்க வேட்டையாடணும்னு முடிவு பண்ணி அவங்கிட்ட இருக்க ஆயுதங்களை எடுத்து பார்க்கறான். சில வெடிகுண்டு, கூர்மையான ஈட்டி, தன்னால அம்பு விடுற வில்லு, கை டிவைஸ்ல இருக்க ஷுரிகன்னு எல்லாத்தையும் செக் பண்றான். அந்த சமயம் இவனுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஜந்து வந்து உட்காருது. அத சிவப்பு கலர் வேர் போல இருக்க ஜந்து வேட்டையாடுது. என்னடான்னு டெக்கு திரும்பி பார்க்கும்போது இவன் அடுக்கி வச்சிருந்த வெடிகுண்டெல்லாம் அது தின்னுட்டு போயிடுது. உடனே கத்தியை எடுத்து தயாரா நிற்கும் போது பல திசைகள்ல வந்த வேறு டெக்க தாக்குது. கஷ்டப்பட்டு அதுங்களை சமாளிச்சு வெட்டி தள்ளினாலும் முடிவே இல்லாம வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேல இதுங்களை சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னோடு ஒண்ணு மோத விட்டு அதுக்கு மேல ஏறி ஓடி போய் பக்கத்துல இருக்க பாறையை தாவி பிடிச்சிடுறான் டெக்கு. அப்போ இந்த எல்லையை தாண்டி சிவப்பு கலர் வேறால வர முடியல. இதை சமாளிக்கவே நாக்கு தள்ளிடுச்சுன்னு திரும்பி பார்த்தா கொடூர ஜந்துக ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம டெக்கு அங்கிருந்து ஆத்து பக்கமா போய் உட்காந்து காயத்தை சரி பண்ண மருந்து தயாரிக்குது. அப்போ செடியில இருந்த ஒரு புழுவை பிடிச்சி தூக்கும் போது கண்டமேனிக்கு வீங்குது. என்ன கருமண்டா இதுன்னு தொலை தூரத்துக்கு தூக்கி போட்டா டமால்னு வெடியுது. என்னடா புழு பூச்சி கூட இங்க பயங்கரமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுது டெக்கு. அங்கிருந்து காட்டுக்குள்ள வந்தா ஊசி முள்ளோட இருக்க செடி இருக்கு. அது மூச்சு விடுற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது லைட்டா தொட்டாலும் அந்த முள்ளு தெரிச்சிரும் போல. சரின்னு அதை தொடாம டெக்கு வரும்போது டிராகன் உருவத்தில் இருக்க ஜந்து ஏற்கனவே வேட்டையாடின மிருகத்தோட உடம்பு பிச்சு அங்க தூக்கி போடுது. அதனால சுத்தி இருந்த செடியோட ஊசி முள்ளு தெரிக்குது. அப்போ தூரத்துல இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது, இந்த முள்ளு உன் உடம்புல குத்துச்சுன்னா உனக்கு மயக்கம் வந்துடும், அதை பயன்படுத்தி அந்த டிராகன் ஜந்து உன்னை வேட்டையாடி தின்னும், அதனால நீ பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு தாண்டணும்னா எனக்கு உதவி பண்ணு, அப்பதான் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு கேக்குது அந்த பொண்ணு. யாட்ஜா இனத்தை சேர்ந்தவங்க என்னைக்குமே தனியா தான் வேட்டையாடுவாங்க, அதனால எனக்கு துணை தேவையில்லைன்னு டெக்கு சொல்லும் போதே டிராகன் ஜந்து கறி துண்டை தூக்கி போட்டு போகுது.
அதனால தெரிச்சு செதறின ஊசி முள்ளி ஏடாகுடமா டெக்கு மூஞ்சிலேயே சொருவுது. உடனே டெக்கு மயக்கம் போடும்போது எனக்கு கூர்மையான ஆயுதம் மட்டும் கொடு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. உடனே கையில இருக்க சுரிக்கனை தூக்கி அது பக்கத்துல வீசிட்டு மயக்கம் அடைஞ்சிருது டெக்கு. அப்போ டிராகன் ஜந்து டெக்க தாக்க வருது. அப்போ கையில இருந்த கட்டை அறுத்து போட்டு சீறி பாஞ்சி வந்து அந்த டிராகன் ஜந்த ரணக்கொடூரமா போட்டு தள்ளிடுறா அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம பச்சைல மருந்தை பயன்படுத்தி டெக்கையும் சுயநினைவுக்கு கொண்டு வந்துடுறா. சரின்னு டெக்கு அங்கிருந்து நன்றி கூட சொல்லாம கிளம்பலாம்னு பார்த்தா என் கையை பிடிச்சி தூக்குன்னு சொல்றா அந்த பொண்ணு. யாரா இவனு தூக்கி பார்த்தா பாதி உடம்ப காணோம், மீதி உடம்புல வெறும் சர்க்கியூட்டா இருக்கு. யாரு நீ, உன்னோட காலு எங்க போச்சுன்னு கேக்குது டெக்கு. நான் மனிதர்களால உருவாக்கப்பட்ட ரோபோ, இந்த கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்ன அனுப்பி வச்சாங்க. இங்க இருக்க கேலிஸ்க்கு தான் என்ன பணாலா பொழந்து போட்டுருச்சுன்னு சொல்றா. உனக்கு கேலிஸ்க பத்தி தெரியுமான்னு டெக்கு கேட்க, அது கூட நான் சண்டை போட்டிருக்கேன், என்னை உன் கூட சேர்த்துக்கிட்டா அது இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன், அங்கதான் என்னோட மீதி உடம்பு இருக்கு, அதுல நான் சேர்ந்துக்கிறேன், நீ கேலிஸ்க போட்டு தள்ளிக்கோன்னு சொல்றா. இவ உதவிலாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு டிராக்கிங் சிஸ்டம் பார்த்தா அது செதஞ்சு போயிருக்கு. அதை கவனிச்சு என்னையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்க, இதனால உன் குலப்பெருமை ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லைன்னு சொல்றா. சரின்னு அதை தூக்கிட்டு கிளம்பும் போது என் பேரு தியா, உன் பேரு என்னன்னு கேக்குறா. அதுக்கு பதில் சொல்லாம கொஞ்ச தூரம் போகும்போதே நாக்குப்பூச்சி ஜந்துகள் வந்து இவங்களை தாக்குது. அதுங்களை சமாளிக்க கருப்பு கலர் உருண்டையை போட்டதும் எல்லாம் அதை மேயுதுங்க. இதை பயன்படுத்தி டெக்கு தப்பிச்சிடுது. அங்க இருக்க வேர்களை வெட்டி கயிறு போல உருவாக்கி தியாவை முதுகுல கட்டிக்குது. அப்பதான் அதோட பேரை சொல்லி நீ எத்தனை நாளா இங்க இருக்கன்னு கேக்குது டெக்கு. நாங்க இந்த கிரகத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, இங்கேயே ஒரு பேஸ் அமைச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல என் கூட என்ன மாதிரியே வந்தவ பேரு தான் டெசா. நாங்க 2 பேரும் இயந்திர மனிதர்களா இருந்தாலும் எங்களுக்கு உணர்வுகள் அதிகம், அதனாலதான் இந்த கிரகத்துல இருக்க ஜீவராசிகளை எங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றா. இப்படி பேசிக்கிட்டே போகும்போது ராத்திரி நேரம் ஆனதும் டெக்கு அதோட டிவைஸை பயன்படுத்தி வெளிச்சத்தை உருவாக்கிடுது. பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு தியா சொல்ற கதையை கேக்குது. 1 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இந்த காட்டுல சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது கேலிஸ்க்கு வந்து எங்களை தாக்குச்சு, அதனால டெசா எங்க போனாலே தெரியல. இந்த நிலைமையில இருந்துகிட்டு என்னால அவளை தேடியும் போக முடியலன்னு புலம்புறா. அதுக்குள்ள பார்த்தா டெக்கு தூங்கிடுது. ஆனா நிச்சயமா அவ முழுசா சதைஞ்சு போயிருக்க மாட்டான்னு நம்புறேன்னு சொல்றா தியா. அதுக்கேத்தா போல நாராசமா அடி வாங்கின டெசாவை தூக்கிட்டு வந்து ஒருத்தன் டிவைஸ்ல படுக்க வைக்கிறான். அது டெசாவை சரி பண்ணி, இன்னும் உங்க மிஷனை நீங்க முடிக்கல, அடுத்த தடவையும் உங்க முயற்சி தோல்வியில முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. சரி தியா எங்க இருக்கான்னு கேட்டா அவளை யாட்ஜான்னு சொல்லப்படுற ஜந்து தூக்கிட்டு சுத்துது. அது நம்ம மிஷனுக்கு நிச்சயமா ஆபத்தை விளைவிக்கும், அதனால அந்த யாட்ஜாவையும் கொன்னுடுங்கன்னு உத்தரவிடுறாங்க. உடனே மிஷனோட சேர்ந்து இதையும் முடிச்சு தள்ள தயாரா இருக்கு டெசா. அதே சமயம் டெக்கு தூங்கி எந்திரிச்சதும் தியாவை கூட்டிட்டு கிளம்பும் போது காலிஸ்க்கு கூட மோதுறதுக்கு முன்னாடி நான் எதனா சாப்பிடணும்னு சொல்லுது. அப்போ டைனோசர் கணக்கா ஒரு ஜந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு அதை போட்டு தள்ள புல்வெளி பகுதிக்குள்ள நுழையுது. ஆனா அந்த புல்லு எல்லாமே கத்தியை விட கூர்மையா இருக்கிறதுனால உள்ள நுழைய முடியாம போகுது. அப்போ மரத்துல குரங்கு மாதிரியே இருக்க ஜந்து கவனிச்ச தியா, எப்பா இதுவும் நம்மள போல வேட்டையாட ரெடியா நிக்குதுன்னு சொல்றா. அது கீழே இறங்கி வந்து டெக்க பார்த்து வெறித்தனமா கத்திட்டு இரும்பு போல இருக்க அதோட கவச உடம்பை பயன்படுத்தி கூர்மையான புல்பகுதிக்குள்ள நுழைஞ்சி அந்த டைனோசர் ஜந்த வேட்டையாட போகுது. மகனே உனக்கு நான் கொஞ்சம் கூட சலைச்சவன் கிடையாதுன்னு டெக்கும் மரத்து மேலே ஏறி தாவி குதிச்சு போகுது. அப்போ டெக்கு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்பா, இங்க ஒரு ஜந்து இருக்கும், அது நம்மள பிடிச்சி தின்ற போதுன்னு எச்சரிக்கிறார் தியா. அந்த சமயம் கிளை உடஞ்சி கீழே விழும்போது கத்தியை பயன்படுத்தி பாதுகாப்பா தப்பிச்சிருது டெக்கு. இது தெரியாம இந்த பக்கமா ஓடி வந்த டைனோசர் ஜந்து உடம்புலயே கத்தியை குத்தி அதை வேட்டையாட முயற்சி பண்ணுது. உடனே இதுங்க ரெண்டுத்தையும் மரத்து மேல முட்டி தள்ளிட்டு டைனோசர் ஜந்து எஸ் ஆகிடுது. அப்போ பின்னாடியே உருண்டுகிட்டு வந்த குரங்கு ஜந்து கூட சிங்கிள்ஸ் செய்து டெக்கு. ஆளு பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருந்தாலும் டெக்கையே சமாளிக்குது அந்த குரங்கு. இருந்தாலும் அதை கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது டைனோசர் ஜந்து இவங்களை முட்டி தள்ள ஓடி வருது. உடனே குரங்கு ஜந்த கீழே போட்டு அதோட கூர்மையான கத்தியை தூக்கி வீசுது டெக்கு. அதனால டைனோசர் ஜந்து 2ஆ பொளந்து சரிஞ்சு வருது. அந்த டைமிங்லயே அதோட மண்டை ஓட்டுல இருந்து முதுகெலும்பு வரைக்கும் உரிச்சி எடுத்துருது டெக்கு. இதை பார்த்து குரங்கு ஜந்து வியந்து போகுது. அப்போ மரத்து மேல வந்த கொடூர ஜந்து டெக்கை பிடிச்சி இழுத்து சாப்பிட முயற்சி பண்ணுது. அந்த சமயம் குரங்கு ஜந்து அதோட கவச உடம்பை பயன்படுத்தி அது வாய்க்குள்ளேயே புந்து பல்ல உடைச்சிருது. இந்த கேப்ல டெக்கு எஸ் ஆகிடுது. அது பின்னாடியே கீழே விழுந்த குரங்கு ஜந்த கையில பிடிச்சதும் அழகா சிரிக்குது. அப்போ பல்லு உடைஞ்ச கொடூர ஜந்து இவங்களை வெறித்தனமா துரத்திக்கிட்டு வருது. அதுகிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடும்போது கூர்மையான புல்வெளி பகுதி வந்துருது. அதுக்குள்ள குரங்கு ஜந்து பூந்து ஓடினாலும் விடாப்பிடியா அந்த கொடூர ஜந்து விரட்டிக்கிட்டு வருது. உடனே டெக்கு அங்க இருந்த பெரிய மரத்தை வெட்டி தள்ளி அது மேல ஏறி ஓடி வருது. அப்போ கொடூர ஜந்து குரங்கு ஜந்த பிடிச்சி சாப்பிட வரும்போது கீழே விழுற மரத்து மேல ஓடி வந்த டெக்கு அழகா எகிரி குதிச்சு அந்த கொடூர ஜந்த போட்டு தள்ளிடுது.
அதனால குரங்கு ஜந்தும் அழகா தப்பிச்சிருது. டெக்கு அந்த கொடூர ஜந்து உடம்புல குத்தி இருந்த கத்தியை எடுத்துட்டு வெறித்தனமா கத்துது. இது இப்படி இருக்க மனிதர்கள் டீமோட சேர்ந்து டெக்கு தரை இறங்கின இடத்துக்கு வரா டெசா. அங்க இருக்க மரவேறு ஜந்து அவங்கள தாக்கும் போது அதிநவீன துப்பாக்கிகளால சுடுறாங்க. அதுலயே நெருப்பையும் வர வச்சு எல்லாத்தையும் பொசுக்கிடுறாங்க. அந்த பக்கம் ராத்திரியானதும் வேட்டையாடின ஜந்த நெருப்புல பொசுக்கி சாப்பிடுது டெக்கு. அப்போ உன் கதை என்ன, எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறா தியா. அவகிட்ட நடந்த விஷயத்த சொல்லும் போது நீ சோகமா இருக்கிறன்றத நான் உணர்றேன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த எண்ணமே பலவீனமானது. என்னோட ஒரே குறிக்கோள் காலிஸ்க வேட்டையாடுறது தானே சொல்லுது டெக்கு. அப்போ தியா ரோபோன்றதுனால அதுக்கு சாப்பாடு தேவையில்லைன்றது தெரியாம கறித்துண்டை சாப்பிடுறியான்னு கேக்குது டெக்கு. எப்பா எனக்கு அது தேவையில்ல, நம்ம பட்டு இருக்காரு அவரு தான் உன் வாயே பார்த்துன்னு இருக்காரு, அவருக்கு எதனா குடுன்னு சொல்றா தியா. சரின்னு டெக்கு ஒரு துண்டை பிச்சு கொடுத்ததும் அதை அழகா வாங்கிட்டு கொத்தையா அது மூஞ்சில காரி துப்புது. என்ன கருமண்டா இதுன்னு டெக்கு கேட்க, அது கூட்டத்துல ஒருத்தனா உன்னை சேர்த்துக்கிச்சுப்பான்னு சொல்றா தியா. அப்போ நீ என்ன பண்ண போறேன்னு தியா கிட்ட டெக்கு கேட்க, முதல்ல டெசாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. அவ உனக்கு தங்கச்சி போலையா, சரி அவ கூட சேர்ந்து உன்னோட பாதி உடம்பையும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுது டெக்கு. இங்க பாருடா ஒருத்தர் அக்கறை காட்டுறாருன்னு தியா கிண்டல் பண்ணாலும் டெசாவை தங்கச்சி போல உணர ஆரம்பிக்கிறா. அப்போ டெக்கு தூங்குறதுக்கு முன்னாடி திமிரு விடுறதையும் காலை நீட்டி படுக்கிறதையும் கவனிச்ச பட்டு அதே போல செய்யுது. அவனை ரொம்ப வெறுப்பேத்தனா போட்டு தள்ளிடுவான் பாருன்னு கத்தியை காட்டி மிரட்டுது டெக்கு. அதே சமயம் டெக்கோட செதஞ்சு போன ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சிடுறாங்க டெசா கேங்கு. அதுக்குள்ள புந்து டெக்கோட அதிநவீன ஆயுதங்களையும் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் விடிய காலையிலேயே எந்திரிச்ச டெக்கு தூங்கிட்டு இருந்த பட்டை எழுப்பி விடாம தியாவை கூட்டிட்டு காலிஸ்க போட்டு தள்ள கிளம்புறாரு. பட்டை ஏம்பா விட்டு வந்தேன்னு தியா கேட்க, எனக்கு தான் எந்த துணையும் தேவையில்லைன்னு சொன்னல, பேசாம வானு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் அருவியில உட்காரும் போது அங்க இருக்க பெரிய பல்ல எடுத்து இது காலிஸ்கோட தானு கேக்குது டெக்கு. அதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கா தியா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, என் கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்னு கேக்குது டெக்கு. பட்டு மட்டும் இல்லைன்னா நாம அந்த கொடூர ஜந்துக்கு இரையாகி இருப்போம், அதை உன்னால ஏத்துக்க முடியல. சரி அதை விடு, உங்க அப்பா எதுக்காக உங்க அண்ணனை கொண்டாருன்னு கேக்குறா தியா. அவன் என்ன காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விட்டான், அதனால அவனுக்காக நான் காலிஸ்க போட்டு தள்ளி என் பலத்தை காட்ட போறேன்னு சொல்லுது டெக்கு. பூமியில ஓனாயின்னு ஒரு மிருகம் இருக்கு, அதுங்க எப்பவுமே கூட்டமா தான் வேட்டையாடும். அதுங்களோட தலைவன் பேரு ஆல்பா, அதுதான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டி காக்கிறதுன்னு சொல்றா தியா. அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நான் தான் சிறந்த வேட்டையாளின்னு நிரூபிக்கிறேன், நானும் ஒரு ஆல்பாவாக போறேன்னு சொல்லுது டெக்கு. இவனுக்கு நான் சொல்ல வர்றது புரியல போலையேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூடயே பயணத்தை ஆரம்பிக்கிறா தியா. அங்கிருந்து ரொம்ப தூரம் நடக்க வச்சு பழைய பேஸ் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வரா. அங்க எல்லாமே சதஞ்சு கிடக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான் டெக்கு. காலிஸ்க்கு தான் இந்த இடத்தையே சின்ன பின்னமா சதைச்சிடுச்சு, சரி அதை விட்டு தள்ளு, என்னோட கால் பகுதி கீழே தான் இருக்கு, அதை எடுத்து கொடுன்னு கேக்குறா தியா. சரின்னு அங்க இருக்க உருப்படியான டிவைஸ்ல இதோட 2 பாகத்தையும் படுக்க வச்சிருது டெக்கு. அப்போ இவளே ஒயர காதுக்குள்ள விட்டு அழகா காலை ஆக்டிவேட் பண்ணிடுறா. அதனால சந்தோஷப்பட்டு நீ செஞ்ச உதவிக்கு நன்றின்னு டெக்கு கிட்ட சொல்றா. நல்லது, நான் காலிஸ்க வேட்டையாடி முடிச்சதும் அதோட முதுகெலும்ப உரிக்கிற காட்சியை நீ பார்த்து சந்தோஷப்படு, சரியா? இது உனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு டெக்கு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு, என் ஜிபிஎஸ் லொகேஷனை பயன்படுத்தி இப்போ என் தங்கச்சி கேங்கு இந்த பக்கம் வருவாங்க, உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு காப்பாத்தின உசுரை இங்க விட்டுறாதுன்னு எச்சரிக்கிறா தியா. அதை கேட்டு கொஞ்சம் கூட அசராம யாரை வேணாலும் வர சொல்லு, என்னை தடுக்க எவனாலையும் முடியாது, நான் காலிஸ்க வேட்டையாடியே தீருவேன்னு சொல்லிட்டு வெளியே போய் எரிபொருள் இருக்க கண்டெய்னரை கண்டுபிடிச்சு அதை கொளுத்தி விட்டுருது. அப்போ பயங்கரமா வெடிச்சு செதறனதும் அந்த சத்தம் கேட்டு காலிஸ்க்கு வருது. அதோட மாபெரும் உருவத்தை பார்த்து கொஞ்சம் கூட அசராம எதிர்த்து நிக்குது டெக்கு. உடனே ரெண்டும் ரணக்கொடூரமா சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. டெக்கு அதோட வாழை 2 துண்டா வெட்டினாலும் திரும்பவும் அது முளைச்சிக்குது. அதே போல கஷ்டப்பட்டு போராடி அதோட தலையை வெட்டினாலும் மறுபடியும் வந்து ஒட்டிக்குது. அதே சமயம் தியா அதோட பாதி உடம்ப ஒட்டுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ காலிஸ்க்கு டெக்கு அடிச்சு பறக்க விடுது. அந்த பயபுள்ள நேரா போய் தியா மேல மோதிடுறான். அதனால மறுபடியும் 2 துண்டா பிரிஞ்சு போயிடுது. அப்போ தியா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து காலிஸ்க தாக்குது. அதை புடுங்கி டெக்கு கண்டமேனிக்கு சுடும்போது காலிஸ்க்கு டெக்க படுக்க வச்சிருது. கிட்ட போய் கடிச்சு தின்றுன்னு பார்த்தா மோந்து பாக்குது. அந்த சமயம் ஸ்பேஸ்ஷிப்ல எடுத்த உரைய வைக்கிற வெடிகுண்டை பயன்படுத்தி காலிஸ்கையும் டெக்கையும் பிடிச்சிருது டெசா. அங்கிருந்து 2த்தையும் கட்டுப்பாட்டுல வச்சு எடுத்துட்டு வரும்போது டெக்க ஆராய்ச்சி பண்ணுது. அப்போ சுயநினைவுக்கு திரும்பின டெக்கு ஒழுங்கு மரியாதையா என்னை விடுவிச்சிரு, நானா எந்திரிச்சனா உன் முதுகெலும்பை உரிச்சு எடுத்துருவேன்னு மிரட்டுது. அதை சட்டம் பண்ணாம அது மண்டைக்குள்ள ஒயரை விட்டு ஸ்கேன் பண்ற வேலையை பார்க்குது டெசா. எவனோ ஒருத்தன் உருவாக்கின கருவி நீ என்ன நோண்டிக்கிட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்றான் பாருன்னு கத்திக்கிட்டு இருக்கு டெக்கு. நீ சொல்றது கரெக்டு தான்னு பேசிக்கிட்டே போய் ஆஃப் ஆன தியாவை ஆன் பண்ணி விடுறா. அவ டெசாவை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுறா.
நீ இல்லாத நேரத்துல நான் எவ்வளவு ஜீவராசிகளை பார்த்தேன் தெரியுமா? அதுவும் இந்த யாட்ஜா எனத்தான் கூட பயணிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நாம தேடி வந்த காலிஸ்க தான் பிடிச்சிட்டோமே, இதை விடுவிச்சிட வேண்டியது தானேன்னு கேட்குறா. ஆமா, டார்கெட்டோட சேர்ந்து போனஸும் கிடைச்சிருச்சு, அதை எப்படி சும்மா விட முடியும்? இது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நோண்ட வேண்டியது தானே டெக்குக்கு வலியை உண்டாக்குது டெஸ்ஸா. அதை பார்த்து செம்ம கடுப்பான தீயா பட்டன் ஆஃப் பண்ணிடுறா. உடனே அது கிட்ட வந்து நம்ம மதர் எதுக்கு நமக்கு ஃபீலிங்ஸை கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? மற்ற ஜந்துக்கள் கூட அன்பா பழகி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக தான். இவனோட அண்ணன் எப்படி இவனை காப்பாத்தினது முட்டாள்தனமோ, நான் உன்னை காப்பாத்தினதோ அதே முட்டாள்தனம் தான். இதுக்கு மேல நீயும் எங்களுக்கு தேவையில்லைன்னு கூட வந்தவங்க கிட்ட இவளையும் பாக்ஸ்ல போட்டு அடைச்சி வைங்கன்னு சொல்றா. சரின்னு ஒருத்தன் டெக்குக்கு மயக்க மருந்து போடலாம்னு வரான். அப்போ நான் உன்னை நம்பினதே தப்புன்னு புலம்பிட்டு இருக்கு டெக்கு. அதை கேட்டு நானும் டெஸ்ஸாவை கூட பிறந்தவன்னு நினைச்சது தப்புதான்னு ஃபீல் பண்றா தீயா. சரி, இந்த முட்டா பையில வெளியே இருக்க டிவைஸை எப்படியாச்சும் உத்து பார்க்க வைன்னு சொல்லுது டெக்கு. அப்போ இதோட பாஷையில நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஆளு கேட்க, அங்க இருக்க டிவைஸ்ல ஏதோ மேப் இருக்கான், அதை ஆராய்ச்சி பண்ணி பாருன்னு சொல்றா தீயா. சரி, என்னதான் இருக்குன்னு அதை கண்ணுகிட்ட கொண்டு போய் அழுத்தினா டமால்னு வெடிச்சிருது. அப்போதான் இவன் மனுஷனே கிடையாது, இவனும் ஒரு ரோபோன்னு தெரியுது. உடனே தீயா வேகமா செயல்பட்டு டெக்கை விடுவிச்சிடுறா. டெஸ்ஸா வர்றதுக்குள்ள கதவையும் திறந்துடுறா. அப்போ அலாரம் சத்தம் கேட்டு எல்லாரும் கண்டமேனிக்கு வந்து சுடுறதுக்குள்ள டெக்கு அங்கிருந்து தப்பிச்சிருது. ஓடுற வண்டியில இருந்து கீழே குதிச்சதுனால உருண்டு பிறண்டு போய் அருவில விழுந்துருச்சு. அதே சமயம் இவங்க பேஸுக்கு திரும்பினதும் தான் எவ்வளோ பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க. இது இப்படி இருக்க அடிபட்ட டெக்கு அதோட செதஞ்சு போன ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து நடந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்து வெறித்தனமா கத்துது. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனோட முகமுடியை எடுத்து என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி, தீயா சொன்னது போல நீ ஒரு ஓனாயா செயல்பட்டிருக்கேன்னு பெருமைப்பட்டுக்குது. அப்புறம்டா அங்கிருந்து கிளம்பி கூர்மையான புல் இருக்க இடத்துக்கு போய் அதுல 2-3 பறிச்சு வச்சுக்குது. பிரெடேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி அர்னால்டு செயல்பட்டாரோ இப்ப நம்பாலி இயற்கை ஆயுதங்களை உருவாக்குறாரு போல. வெடிச்சு செதற புழுக்களையும் கண்டமேனிக்கு சுடுற நாக்கு பூச்சியையும் குண்டு மாதிரி செதற ஊசி முள்ளையும் எடுத்துருது. அப்போ இது விட்டு வந்த பட்டை சந்திக்கும் போது அது கிட்ட இருந்து காலிஸ்கோட வாசனை வருது. அந்த சமயம்தான் இது காலிஸ்கோட புல்லனே தெரிஞ்சுக்குது. உடனே அது மூஞ்சில காரி துப்பி நீயும் நானும் ஒரே குடும்பம் தானே காட்டிக்குது. அதனால பட்டு சந்தோஷப்படுது. அடுத்து அங்கிருந்து தியாவோட கால்கள் மட்டும் இருக்க பகுதிக்கு வந்து அதையும் விடுவிச்சிருது. இப்போ இதுங்க மூணும் ஒன்னா சேர்ந்து சைலண்டா பேசுக்குள்ள புந்து கண்ணில் படுற காவலாளிகளை சதிச்சு தள்ளுறாங்க. அதுலயும் டெக்கு இயற்கை முறையில உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் பண்ணுது. பட்டு பாரபட்சம் பார்க்காம எல்லா இயந்திர மனிதர்களையும் பிச்சு எறியுது. இது இப்படி இருக்க டெஸ்ஸா மதரை தொடர்பு கொண்டு நாங்க காலிஸ்க பிடிச்சிட்டோம்னு சொல்றா. அதை கேட்டு நல்லபடியா உங்களோட மிஷனை முடிச்சிட்டீங்க, அடுத்து அந்த யாட்ஜா என்ன ஆச்சுன்னு கேக்குது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நாங்க அதை கொண்டுட்டோம்னு போய் சொல்லிடுறா டெஸ்ஸா. சரி, நீங்க பூமிக்கு திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, நிச்சயமா எல்லாரும் உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்கன்னு சொல்லுது மதர். அதை கேட்டு டெஸ்ஸா சந்தோஷப்படுறா. இதை கெடுக்கிறதுக்காகவே டெக்கு சின்ன பின்னமா காவலர்களை பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தியாவோட கால்கள் சைலண்டா வந்து ஒரு காவலாளியை அடிச்சு பிடிச்சி அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணி தியாவை விடுவிச்சிருது. அப்போ மேலும் 2 பேர் வந்ததும் இதோட மேல் உடம்பும் கீழ் உடம்பும் தனித்தனியா செயல்பட்டு கலவரமா 2த்தையும் அடிச்சு சாவடிச்சிருதுங்க. அதே போல டெக்க நிறைய பேர் சுத்து போடும்போது இவங்க அடைச்சி வச்சிருந்த சிவப்பு வேர் ஜந்தை விடுவிச்சு அதையும் தாக்க வைக்குது. அதே சமயம் மிகப்பெரிய ரோபோவை பயன்படுத்தி காலிஸ்க ஸ்பேஸ்ஷிப்ல ஏத்துற வேலையை பார்க்கறா டெஸ்ஸா. இந்த பக்கம் டெக்க துப்பாக்கி முனையில ஒருத்தன் குறி வைக்கும் போது அவனை சதைச்சு தள்ளிடுறா தீயா. அப்போ டெக்கு கிட்ட நீ எதுக்காக திரும்பி வந்தேன்னு கேட்கிறா. ஓனா அதோட கூட்டத்துக்கு என்ன செய்யுமோ நானும் அதை தான் செய்யறேன்னு சொல்லுது டெக்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயத்த நறுக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட. சரி, மூஞ்சில் என்ன வித்தியாசமா போட்டிருக்கேன்னு கேட்கறா டெஸ்ஸா. நாம வேட்டையாடின ஜந்தோட தோலை உரிச்சு மாஸ்கா ரெடி பண்ணிட்டேன்னு காட்டுது. அப்போ பட்டும் ஒரு ரோபோவை சதிச்சு தள்ளிட்டு வருது. அதை பார்த்து நீயும் எனக்காக வந்திருக்கியா, சரி வா முதல்ல இங்கிருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றா டெஸ்ஸா. இன்னும் ஒரு வேலை இருக்கு, நாம காலிஸ்க விடுவிச்சாகணும்னு சொல்லுது டெக்கு. இந்த நிலைமையிலையும் நீ அதை வேட்டையாடணும்னு நினைக்கிறியா? என்னத்த சொல்றதுன்னு புலம்புறா டெஸ்ஸா. அது நம்ம பட்டோட அம்மா, அதனாலதான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுது டெக்கு. சரி, இப்ப என்ன பண்றதுன்னு டெஸ்ஸா கேட்க, நீ போய் காலிஸ்க விடுவிக்கிற வேலையை பாரு, நான் என்னோட பரிசு பொருளை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அலாரத்தை அடிக்குது டெக்கு. உடனே டெஸ்ஸா மொத்த காவலர்களையும் கூட்டிட்டு வரா. ஒருத்தனை மட்டும் 20 நிமிஷத்துக்குள்ள கிளம்புறதுக்கு ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணி வைன்னு உத்தரவிட்டு போறா. அப்போ சோலோவா உட்காந்துக்கிட்டு இருந்த டெக்க மொத்த காவலர்களும் சுத்து போடுறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே முள்ளூசியில புழு பாம குத்தி வச்சிருக்குது டெக்கு. அதை நாக்குப்பூச்சி மூலமா சுட்டு தெறிக்க விடுது. அதனால மொத்த ரோபோ காவலர்களும் அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு விழுறாங்க. அப்போ மிகப்பெரிய ரோபோவை ஏக்கிட்டு வந்த டெஸ்ஸா டெக்கோட தோள்பட்ட பீரங்கியை பயன்படுத்தி அதையே சுடுது. உடனே டெக்கு வச்சிருந்த நாக்குப்பூச்சி முன்னாடி போய் குண்டடிப்பட்டு சாவுது. அதனால வெறித்தனமா கத்துன டெக்கு கொடூரமா போய் தாக்க வருது. இருந்தாலும் டெஸ்ஸா அதை சல்லீசியா சமாளிக்கிறா. அப்போ அங்க இருக்க சிவப்பு வேர் ஜந்தும் டெக்குக்கு உதவி பண்ணுது.
அதையும் தடுத்து டெக்க தூர தூக்கி வீசுறா டெசா. இன்னொரு பக்கம் காலிஸ்க விடுவிக்க வந்த தியாவை கடைசியா மிஞ்சி இருந்த காவலன் துப்பாக்கி முனையில புடிச்சிடுறான். அப்போ பட்டு அவனோட கவனத்தை சிதறடிக்கிற கேப்ல டப்புன்னு அடிச்சு மட்டையாக்கிடுறா. இந்த பக்கம் டெசாவை பதுங்கி இருந்து தாக்க வருது டெக்கு. ஆனா அவ கண்ணாடிக்குள்ள உக்காந்து இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாம போகுது. அதுகிட்ட நான் தான் இப்போ உன்னை வேட்டையாடுறேன், இறையா இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறா. முதல்ல உன்னை வேட்டையாட ஒண்ணு வருது, அதை சமாளிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு கீழே குதிக்குது டெக்கு. யாருடான்னு திரும்பி பார்த்தா காலிஸ்க்கு ரணக்கொடூரமா வந்து தாக்குது. ஆனாலும் டெசா அதை அலேக்கா பிடிச்சி பெரிய ரோபோ கையில இருந்த ரம்பத்தால வயிற்றுல குத்தி கிழிக்குது. உடனே கண்ணாடியை திறந்து உரைய வைக்கிற வெடிகுண்டை போடும்போது அம்பு விட்டு அதை ரோபோ மேல விழ வைக்குது டெக்கு. அப்புறம்டா காலிஸ்க்கு அந்த ரோபோவை சதைச்சு தள்ளிட்டு உடம்புல குத்தின ரம்பத்தை தூக்கி வெளியே போடுது. அப்போ கீழே விழுந்து கிடந்த டெக்க கை கொடுத்து தூக்குறா தியா. அந்த சமயம் செதஞ்சு போன ரோபோக்குள்ள இருந்த டெசா தோள்பட்ட பீரங்கி மூலமா காலிஸ்க குறி வைக்கிறா. அதனால கொஞ்சம் கூட அசராம அதை கடிச்சு முழுங்கிட்டு வெறித்தனமா கத்துது. அப்போ பக்கத்துல இருந்த பட்ட அன்போட அரவணைக்குது. டெக்கும் பக்கத்துல வந்து காலிஸ்கோட நெத்தியில நெத்திய வச்சு அரவணைக்குது. அப்போ திடீர்னு காலிஸ்கோட வயிறு ஐஸ் கட்டியா மாற தொடங்குது. என்னடான்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள போன டெசா பனி வெடிகுண்ட போட்டிருக்கா. அதனால பாவம் காலிஸ்க்கு வெடிச்சு செதறுது. இந்த வாட்டி காலிஸ்க்கு உடம்பால ஒன்னு சேர முடியாது. அதோட உதிரி பாகங்களை எடுத்து பார்த்து வருத்தப்படுது பட்டு. அப்போ சேதாரத்தோட எந்திரிச்சு வந்த டெசா என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு எனக்கே துரோகம் பண்ண பாத்தியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தோள்பட்ட பீரங்கியால தியாவை குறி வைக்கிறா. அந்த சமயம் பின்னாடி இருந்த டெக்கு ஏடாகூடமா சொருவி டெசாவை போட்டு தள்ளிடுது. அது மட்டும் இல்லாம என்னோட தோள்பட்ட கேனனை நீ மாட்டி வச்சிருக்கன்னு சொல்லி அதையும் புடுங்கிடுது. எப்படியோ உயிர் பொழைச்சிட்டோம்னு தியாவும் டெக்கும் சந்தோஷப்படும் போது பட்டு டெசாவோட தலைய முதுகெலும்போட உருவி வெறித்தனமா கத்துது. அதை போய் அன்போட அரவணைக்குது டெக்கு. அடுத்ததா சில வருஷங்கள் கழிச்சு சொந்த கிரகத்துக்கே திரும்பி வருது டெக்கு. அங்க அவனோட அப்பா வெளியே வந்து என்ன உங்க அண்ணனுக்காக பழி வாங்க வந்தியான்னு கேக்குறாரு. நான் என் முதுகுல போடுற துணியை வாங்குறதுக்காக வந்தேன்னு டெசாவோட மண்டை ஓட்ட கீழே போடுது டெக்கு. என்ன கருமம் இதுன்னு அவங்க அப்பா கேட்க நான் வேட்டையாடினதுன்னு சொல்றான் டெக்கு. என்ன விளையாடுறியா, நீ எல்லாம் இங்க வர தகுதியே கிடையாது, முதல்ல அவனை போட்டு தள்ளுங்கன்னு 2 காவலர்களுக்கு உத்தரவிடுறாரு. அவனுங்க டெக்கு கிட்ட நெருங்கும் போதே அசால்ட்டா 2 பேரையும் போட்டு தள்ளிடுது. அடுத்து அப்பா கத்தியால தாக்க வரும்போது டெக்கு அடி வாங்கினாலும் அவர் காலில் ஈட்டியை வச்சு சொருவிடுறான். அப்போ அவரோட கண்ணுக்கு தெரியாத சக்தியை பயன்படுத்தி டெக்க தாக்குறாரு. அதை சமாளிக்கிறதுக்காகவே அவன் மறைச்சு வச்சிருந்த டிவைஸ் மூலமா மண்ணை கிளப்பி விடுறான். அதனால கண்ணுக்கு தெரிஞ்ச நைனாவை கொடூரமா தாக்கி அவரோட கையை வெட்டிடுறான். உடனே அவரோட உருவம் திரும்பவும் தெரியுது. அடுத்து அவர்கிட்ட இருந்த டிவைஸை நேக்கா எடுத்து அங்கேயே மண்டி போட வைக்கிறான். அவரோட முகக்கவசத்தை குத்தி எடுத்ததும் என் உண்மையான வாரிசே நீதான் போலையே, இப்போ நம்ம வம்சத்துல உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு நைனா. அது எனக்கு தேவையில்ல, எனக்கு சொந்தமா ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லும் போதே கலவரமா வளர்ந்த பட்டு நைனாவோட தலையே கடிச்சு தின்றுது. அடுத்து வெட்டப்பட்ட கையில இருந்து கண்ணுக்கு தெரியாம மறையிற டிவைஸை எடுத்து மாட்டிக்குது. கடைசியா அப்பாவோட கத்தியையும் எடுத்துக்கிட்டு கலவரமா கத்துது. அப்போ டெக்கு கிட்ட என்னப்பா வந்த வேலை முடிஞ்சுதான்னு தியா கேட்க அமைதியா டெக்கு திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் வருது. யாருப்பா அது, உன்னோட ஃப்ரெண்டு தானே கேட்குறா தியா. என்ன ஒழிச்சு கட்ட எங்க அம்மா வராங்கன்னு கத்தியை எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கிறதோட படம் முடியுது. இந்த பிரெடேட்டர் பிரான்ச்சைஸ்ல எனக்கு ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட மாசா கலவரமா பிரேன்னு ஒரு படம் எடுத்து வச்சிருப்பானுங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அடுத்து ஒரு அனிமேஷன் பிரெடேட்டர் படமும் வந்தது, அதை நம்ம சேனல்ல விளக்கியிருப்பேன். பிரெடேட்டர் பிடிச்சவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.